Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 13 final accounts 2 உடைய exercise third sum பார்க்கலாம். On preparing final accounts of Suresh, bad debt account has a balance of 800 rupees and sundry debtors account has a balance of 16,000 rupees, of which 1,200 is to be written off as further bad debt. Pass adjusting entry for bad debts and also show how it would appear in profit and loss account and balance sheet. ஸோ இந்த சம்ல நம்ம ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். அண்ட் ஆல்சோ இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் பேலன்ஸ் ஷீட்லயும் எப்படி போடுவோம் அப்படின்றத நம்ம காமிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடலாம். அட்ஜஸ்டிங் என்ட்ரி அப்படின்றது நம்ம இங்க புதுசா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு, இதுக்கு மட்டும் தான் நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுக்குற அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு ரெண்டு இடத்துல வரும். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு ட்ரேடிங் அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். அண்ட் இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல வரும். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற என்ட்ரிஸ் வந்து நமக்கு ரெண்டு இடத்துல வரும் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட்டுடலாம். பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுக்கோங்க. பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னு போட்டு 1,200 rupees போத் டெபிட் அண்ட் கிரெடிட்ல போட்டுக்கோங்க. பேட் டெப்ட்ஸ் அப்படின்றது நமக்கு லாஸ் இல்லையா, பிசினஸ்க்கு லாஸ், அதனால நம்ம இதை டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எதுல இருந்து அசர்டைன் பண்றோம், சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து அசர்டைன் பண்றோம். அதனால சன்ட்ரி டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்கோம். ஓகே, பீயிங் பேட் டெப்ட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் அப்படின்னு நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட போறோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற பேட் டெப்ட்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற பேட் டெப்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா தான் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்கிற பேட் டெப்ட்ஸை எடுத்து போட்டு ஆட் பண்ணிக்கணும் ரெண்டுத்தையும். ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் சுரேஷ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட், டேட் வந்து இங்க மென்ஷன் பண்ணல, அதனால நானும் இங்க எதுவுமே எழுதல. நெக்ஸ்ட் டெபிட் சைட்ல டு பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இல்லையா பேட் டெப்ட்ஸ், அதை எடுத்து எழுதிக்கணும். 800 rupees 800 போட்டுட்டு நெக்ஸ்ட் ஆட் அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கணும். 1,200 rupees. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,000 rupees வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம போடும்போது சன்ட்ரி டெப்டார்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். சரியா? பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல சன்ட்ரி டெப்டார்ஸ் வரும் இல்லையா, அந்த சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து இப்ப நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம சன்ட்ரி டெப்டார்ஸ்ல இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ 16,000 rupees சன்ட்ரி டெப்டார்ஸ்னு எடுத்துக்கணும். அதுல இருந்து நியூவா இருக்கிற இந்த ஃபர்தர் பேட் டெப்ட்ஸ் இருக்கு இல்லையா 1,200, இதை நம்ம லெஸ் பண்ணி காமிக்கணும். ஆல்ரெடி இருக்கிற இந்த 800 rupees நம்ம எடுக்க கூடாது. ஓகேவா? இந்த 800 rupees கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயே வந்துருச்சு. இது நமக்கு ஒரு தடவை தான் வரும். அண்ட் சன்ட்ரி டெப்டார்ஸும் நமக்கு ஒரு தடவை தான் வரும். சன்ட்ரி டெப்டார்ஸை நம்ம அசட் சைட்ல போட போறோம் பேலன்ஸ் ஷீட்ல. ஓகேவா? இந்த 1,200 தான் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ரெண்டு இடத்துலயும் வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லயும் வரும் அண்ட் ஆல்சோ நமக்கு பேலன்ஸ் ஷீட்லயும் வரும். புரியுதா? பேலன்ஸ் ஷீட் உடைய ஃபார்மட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. பேலன்ஸ் ஷீட் as on போட்டு, நான் இங்க டேட் எதுவும் மென்ஷன் பண்ணல பிகாஸ் சம்லயே நமக்கு டேட் கொடுக்கல. ஓகே, அசட் சைட்ல சன்ட்ரி டெப்டா 16,000 rupees இன்னர் காலம்ல போட்டுக்கோங்க. லெஸ் அடிஷனல் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டு 1,200 rupees போட்டுக்கோங்க. இப்ப 16,000 rupeesல இருந்து 1,200 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 14,800 rupees வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வீடியோவை ஹைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.